அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று பங்கினி உத்திரம், அதாவது மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த 6 நாட்கள் வீட்ல இந்த தீபத்தை ஏற்றுவதினால் பலவிதமான மாற்றங்கள், பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்களது வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும். அது என்ன தீபம், என்ன வழிபாட்டு முறை என்பத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது தமிழ் மாதங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதம் என்றும் சொல்லலாம். அதுவும் பங்குனி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. தமிழ் மாதங்கள்ல கடைசி மாதமா இந்த மாதம் வந்தாலும் ஆன்மீக ரீதியாக அதிகப்படியான விரதங்களும் விசேஷங்களும் கொண்டாடப்படக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கு. பங்குனி மாதத்திலேயே முக்கியமான பல நாட்கள் வருகின்றது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மார்ச் 27ஆம் தேதி ஸ்ரீ ராமநவமி வந்திருந்தது. அதற்கு பிறகு பங்குனி மாசத்தோட முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரமானது தமிழ்நாட்டுல பிரமாண்டமானதாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான விரத தினம். அதுவும் முருக பக்தர்களுக்கு இது ரொம்பவும் ஒரு விசேஷம். பங்குனி உத்திரம் அன்று பழனியில கொடியேற்றத்தோட 10 நாட்கள் உற்சவம் நடக்கும். அந்த அளவுக்கு முருக பக்தர்கள் இந்த பங்குனி உத்திரத்தை போற்றி வணங்குவார்கள். ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்தை தான் நாம பங்குனி உத்திரமா கொண்டாடிட்டு வர்றோம். அப்படி இந்த இரண்டும் சேரக்கூடிய நேரம் நமக்கு இந்த வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி மாதத்தோட 18ஆம் தேதி வந்திருக்கிறது. அதுவும் புதன்கிழமையில வந்திருக்கின்றது. கந்த சஷ்டி அப்போ எப்படி 6 நாட்கள் நம்ம வெகு விமர்சையாக கடைபிடிச்சு வழிபடுவீங்களோ அதே போல விரதம் இருந்து அதே மாதிரி முருக பக்தர்கள் இந்த பங்குனி உத்திரத்தையும் 6 நாட்கள் விரதமாக கடைபிடிக்கலாம். கடைசியில கந்த சஷ்டிய தவற விட்டவங்களுக்கு இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் என்றே கூட சொல்லலாம். அதுவும் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னாலே காவடி எடுப்பது, அலகு குத்தி வழிபடுவது, முருகப்பெருமானுக்கு பால் குடம் சுமப்பது என்று எல்லாம் பக்தர்கள் அவங்கவங்க கோரிக்கைய அவங்கவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்குவாங்க. நிறைய பேர் 48 நாட்கள் விரதம் இருந்து பழனிக்கு பால் காவடி எடுத்து பங்குனி உத்திரம் அன்று அவங்க விரதத்தை முடிச்சுப்பாங்க. நீங்க இந்த மாதிரி எந்த நாட்களில் இருந்து பூஜை செய்தாலும் பரவாயில்லைங்க. மார்ச் 27ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் மொத்தமாக நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாள், அதுவும் கடைசி நாள் 6வது நாளாக வரும். அன்றைய தினம் நீங்க 6 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். கந்த சஷ்டிக்கு என்ன மாதிரி நீங்க வழிபாடு செய்வீங்களோ, இல்லைன்னா விரதம் இருப்பீங்களோ, அதை பங்குனி உத்திரத்திற்கு நீங்க ஃபாலோ பண்ணி வழிபடலாம். எல்லா வருஷமும் இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது, அதாவது இந்த உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒரே நாள்ல வரும்னு என்று நம்ம சொல்ல முடியாது. இந்த வருஷம் பாருங்க, உத்திர நட்சத்திரம் மார்ச் 31ஆம் தேதியே ஆரம்பிச்சிடுது. ஆனால் பௌர்ணமி ஏப்ரல் 1ஆம் தேதி தான் நமக்கு ஆரம்பிக்குது. உத்திர நட்சத்திரம் மார்ச் 31ஆம் தேதி மாலை ஒரு 3 மணி 20 நிமிஷத்திற்கு ஆரம்பிச்சு மறுநாள் ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4 மணி 17 நிமிஷம் வரைக்கும் இருக்கின்றது. இப்ப பௌர்ணமி திதி நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 7 மணி 38 நிமிஷத்திற்கு ஆரம்பிச்சு மறுநாள் ஏப்ரல் 2ஆம் தேதி காலை 7 மணி 57 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. பங்குனி உத்திரத்தை நீங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த பௌர்ணமி திதியும் சேர்ந்து இருக்கணும். உத்திர நட்சமும் சேர்ந்து இருக்கணும். இந்த இரண்டும் சேரக்கூடிய நேரம் ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில 7:38 மணிக்கு மேலதான். அதனால நீங்க ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமையில பங்குனி உத்திரமா கணக்குல எடுத்துட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்யலாம். அதுலயும் முருகப்பெருமானுக்கு 6 அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான எண். சரவண பவ என்று சொல்லக்கூடிய முருகனுடைய எழுத்துக்கள் மந்திரம் 6. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6. முருகனுக்கு உரிய அறுபடை வீடுகளும் 6. இப்படி 6ன்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த 6ல மார்ச் 27ஆம் தேதி ஆரம்பிச்சீங்கன்னா 27, 28, 29, 30, 31 ஏப்ரல் 1 அப்படின்னு எண்ணும்போது ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் என்று வரும். அன்றைய தினம் நீங்க முருகப்பெருமானுக்கு பூஜை வழிபாடுகள் பண்ணணும். அதுலயும் மார்ச் 27ஆம் தேதியில இருந்து இப்ப சொல்லக்கூடிய இந்த தீபங்களை
உங்க வீட்ல தினமும் நீங்க முருகப்பெருமானுக்காக ஏற்றி வரும்போது, அதிகப்படியான மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமும் கூடிய சீக்கிரம்ல உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், திருமண வரனா இருக்கட்டும், சரியான ஒரு வேலையா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் பங்குனி உத்திரம் வரைக்கும் தொடர்ந்து 6 நாட்கள் இந்த தீபங்கள நம்ம ஏற்றணும். இந்த தீபங்கள் ஏற்றுவதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது 6 வெற்றிலை மட்டும் தான். ஏன்னா, முருகப்பெருமானுக்கு உகந்த எண் 6. அதனால தினமும் இந்த தீபம் ஏத்தப் போறீங்கன்னா, தினமும் இந்த 6 வெற்றிலைகள் உங்க கையில இருக்கணும். விரதத்தோட முதல் நாள் மட்டும் அந்த வெற்றிலைய வைத்து அந்த தீபத்தை ஏத்திட்டு, அதுக்கப்புறமா அடுத்த நாளும் அதே வெற்றிலைய நீங்க பயன்படுத்தக் கூடாது. இப்ப முதல் நாள் நீங்க அந்த தீபத்தை ஏற்றப் போறீங்கன்னா, 6 அப்படிங்கிற அடிப்படையில வெற்றிலைய எடுத்துட்டு, நல்லா கழுவிட்டு, நடுவுல மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு பித்தளை தட்டுல எடுத்து, அந்த தட்டுல வெற்றிலைகள பரப்பி வச்சுக்கணும். அதுக்கு அப்புறமா அந்த ஒவ்வொரு வெத்தல மேலயும் ஒரு தீபம் வைத்து, நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு நீங்க தீபம் ஏத்திக்கணும். அதற்கு நடுவுல நீங்க பூ வச்சுக்கலாம். இந்த தீபத்த மார்ச் 27ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும், அதாவது பங்குனி உத்திரம் வரைக்குமே தொடர்ந்து 6 நாட்கள் நீங்க மாலை 6 மணிக்கு மேல இல்லைன்னா அதிகாலையில கூட ஏத்திக்கலாம். இந்த தீபத்த உங்க வீட்டோட பூஜை அறையில முடிஞ்சா முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி நீங்க ஏத்தி வைக்கிறது ரொம்பவும் விசேஷமாக சொல்லப்படுது. தீபம் ஏற்றும்போது ஏதாவது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை வச்சு வழிபாடு செய்யுங்க. அதாவது அந்த விஷயம் நடந்தா எனது வாழ்க்கையில அது பெரிய ஒரு முன்னேற்றத்தையும், மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்க கோரிக்கைய முன்வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லது. அதுவும் அந்த டைம்ல உங்களுக்கு தெரிந்த முருகனின் பாடல்கள், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், கந்தர் அனுபூதி இது எல்லாம் பாராயணம் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க ஃபோன்ல போட்டுட்டு காதால கூட அந்த பாடல்களை கேட்கலாம். முழு பக்தியோட இந்த தீபத்த நீங்க ஏற்றி வைங்க. அடுத்து நீங்க ஆம் அடுத்த நாள் குளிச்சுட்டு அத வெத்தலைய மட்டும் நீங்க எடுத்து கால்படாத இடத்திலோ, இல்லைன்னா நீர்லயோ போட்டுட்டு, அந்த தீபத்த அப்படியே வச்சு திரும்பவும் 6 என்கிற அடிப்படையில வெத்தல தீபம் ஏத்தலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 6 நாட்கள் நீங்க தீபம் ஏற்றிட்டு வரணும். நடுவுல பெண்களால ஏற்ற முடியல அப்படின்னாலும், உங்களது கணவராலோ இல்லைன்னா குழந்தைகளோ இருந்தா அவங்க கிட்ட இந்த தீபத்த ஏத்த சொல்லலாம். ஏத்தி வழிபடலாம். இந்த மாதிரி 6 நாட்களும் தொடர்ச்சியாக ஏத்தணும். ஒருவேளை 6 நாட்கள் எங்கனால ஏத்த முடியல அப்படிங்கிறவங்க, கடைசி 3 நாட்களாவது முக்கியத்துவம் கொடுத்து இந்த தீபத்த ஏத்தலாம். மொத்தம் 6 நாட்கள். 6 வெத்தலைகளை மாற்றிட்டு கடைசியா எல்லா வெத்தலையும் நீங்க சேர்ந்த பிறகு, அதை எடுத்து நீர்ல விட்டுடுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த பங்குனி உத்திரம் வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த 6 வெற்றிலையை வைத்து நீங்க தீபம் ஏத்துவதால், இது உங்களுக்கு வெற்றிகளை வாரி வழங்கும் என்றும் ஒரு ஐதீகம் இருக்கு. மேலும் வசீகரத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது இந்த வெத்தலையில இருக்கு. நம்முடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், முருகப்பெருமான் இவங்க எல்லாரையும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலியமாக அவங்களை வசியம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட வசியத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய வெற்றிலை மேல நம்ம 6 நாட்கள் 6 தீபங்களை தொடர்ந்து ஏத்திக்கிட்டே வரும்போது, உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் பங்குனி உத்திரம் முடிந்து முடியறக்குள்ள சீக்கிரமாக அது உங்க கைக்கு சேரும். அதுவும் முருகப்பெருமானை வணங்கும்போது கஷ்டங்கள் எல்லாம் தீரும். கண்டிப்பாக தவற விடாமல் இந்த வழிபாட்டு முறையை நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற்றம் அடையுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.